எழுதிருக்காரு. எங்க 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 உங்க மாமா வந்து 500 ரூபா கொடுத்திருக்காரு. 500 ரூபா கொடுத்திருக்காரு. 500 ரூபா கொடுத்தாரு. நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? உங்க மாமாவோட பையனோட காதுகுத்துக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? ஞாபகம் இருக்கா? 1000 ரூபா கொடுத்தாங்க. நான் சொல்றேன், அப்பவே உங்க கையை பிடிக்கிறேன். 1000 ரூபா கொடுக்காதீங்க, 200 ரூபா கொடுங்கன்னு 500 ரூபா கொடுத்திருக்காங்க. என்ன அடுத்து செய்வாரு? அடுத்து செய்வாரா? உங்க தங்கச்சி எவ்வளவு பண்ணாங்க? நீங்களே ஒரு தங்கச்சி என்ன பண்ணலாம், எவ்வளவு செய்யலாம்? அட்லீஸ்ட் ஒரு தங்கத்துல 1 கிராம் காயின் பெருகையை ஆட்டிக்கிட்டு வர்றாங்களேங்க. எப்படிங்க உங்களால வர முடியும்? பொம்மை வாங்கி கொடுத்தாலே அப்புறம் என்ன பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கு? இந்த பொம்மையா? இந்த பொம்மையா? என்ன பொம்மை? இந்த பொம்மை எவ்வளவுன்னு பாருங்க. திருப்பி பிடிச்சிட்டாங்க. இருங்கண்ணா, அப்படியே எடுத்து போட்டோ எடுத்து பாத்துட்டா தெரிஞ்சிடும். தேவையில்லாத வேலைமா, தேவையில்லாத வேலைமா. ஏமா 399 ரூபா தேவையில்லாத வேலை. எது இரா பாக்குறேன்? 399 ரூபாய் பொம்மையை தூக்கிட்டு வர்றாங்களே, அதுக்காக சொல்றேன். நான் எப்படி மனசாட்சி இருக்கு உங்களுக்கு பாருங்க. எழுதுங்க, கணக்கு எழுதுங்க. பொம்மை இல்லாம எழுதும். எழுதுங்க, 399 எழுதுங்க. அதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு நீயும் 399 ரூபாய்க்கு பொம்மையை வாங்கிட்டு போய் கொடுக்க போற. நான் ஏன் 399 வாங்கணும்? 299 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவேன் நானு. சரி, உங்க அண்ணன் எல்லாம் அவ்வளவு செஞ்சாரு. எங்க அண்ணன் எல்லாம் எது கணக்கு பண்றீங்க? எங்க சொந்தத்தை எது கணக்கு பண்றீங்க? வந்துருச்சு அப்புறம் உங்க அண்ணன் என்ன சொன்னாருன்னு கேட்க முடியாது பாருங்க. தாய்மா பத்தான பையனுக்கு என்ன அவங்களுக்கு செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க எதுக்கு அவங்கள கேக்குறீங்க? அது என்ன அநியாயமா இருக்கிறாங்க. நான் செஞ்சது தங்கச்சி செய்யணும்னு அவசியம் இருக்குங்கிற அப்புறம் அது மட்டும் கேக்குறேன் நீ. அப்புறம்